பிக் பாஸ் வீட்டுக்குள் மீண்டும் வந்த விஜே பார்வதி மற்றும் கமருதீன் ரிவோக் செய்யப்பட்ட ரெட் கார்டு அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. சரியாக 7 நாட்களுக்கு முன்னாடி இதே விஜய் சேதுபதி அவர்கள் விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறார். இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக 2 நபர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்டது இதுவே முதல் முறை. அதே போல ஒரு பெண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்டதும் இதுவே முதல் முறை என்று சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்கள்ல ரிவோக் ரெட் கார்டு எவிக்ட் விஜேஎஸ் என்கிற ஹேஷ்டேகை பயன்படுத்தி தங்களுடைய எதிர்ப்பை விஜய் சேதுபதி மற்றும் இந்த சேனலுக்கு எதிராக காட்டி வந்தனர். நேற்று இரவுல இருந்து இந்த டேக் அப்படிங்கிறது இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி கேள்விகளை விஜே பார்வதியுடைய ஆதரவாளர்கள் பிக் பாஸ் ரசிகர்கள் தொடர்ந்து முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. சாண்ட்ராவுடைய டிராமா இந்த ஒட்டுமொத்த ஒரு வாரத்தில் எக்ஸ்போஸ் ஆகி நிற்குது. எக்ஸ் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சாண்ட்ரா எந்த அளவுக்கு நடிச்சு நாடகம் ஆடி இருக்காங்க, எந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சாண்ட்ராவுடைய முகத்திரைய குறிப்பாக வியனா, ரம்யா போன்றவர்கள் கிளி 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 என்று கிழித்து வருகிறார்கள். இதை ஆடியன்ஸ் எடுத்து போட்டு பாருங்க உங்களுடைய சாண்ட்ராவுடைய லட்சணத்தை. தன்னுடைய புருஷன் என்றும் பாராமல் திவ்யாவோட சேர்த்து வச்சு வியனாவோட பாத்ரூம்ல பேசின பொம்பளை தான் இந்த சாண்ட்ரா. இப்படிப்பட்ட சாண்ட்ராவுக்காக தான் நீங்க ரெட் கார்டு அப்படிங்கிறத கொடுத்தீங்களா? 50 விழுக்காடு கமருதீன் மற்றும் விஜே பார்வதி பண்ண தவறுக்காக ரெட் கார்டுன்றது கொடுக்கப்பட்டிருந்தாலும் 50 விழுக்காடு சாண்ட்ரா இந்த விஷயத்தை பூதாகரப்படுத்தி தன்னுடைய ஆஸ்கர் லெவல் நடிப்புனால மிகப்பெரிய அளவில் சேனல் மற்றும் விஜய் சேதுபதி அவர்களை நம்ப வச்சு விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எதிராக ரெட் கார்டை வாங்கி கொடுத்துட்டாரு. சாண்ட்ரா ஒரு டிராமா குவீனு அப்படின்னு சமூக ஊடகங்களில் இந்த ஒரு வாரமாக சாண்ட்ராவை எல்லாருமே பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சாண்ட்ராவை எக்ஸ் கண்டஸ்டன்ட் காரி துப்ப, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலையும் சாண்ட்ரா வந்து டிராமா போட்டுட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு தெரியுது அப்படின்னு சாண்ட்ராவுடைய முகத்திரைய பல பேரும் கிழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியாம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா சாண்ட்ராவை விஜே பார்வதியும் கமருதீனும் தள்ளி விடும்போது விஜேஎஸ் தான் சொல்றாரு, எனக்கு மெசேஜஸா வருது, என்ன டேக் பண்ணி கேள்வி கேட்குறாங்க, எனக்கு அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு, பதற வச்சிருக்கீங்க, எல்லாம் மீறி நீங்கள் சாண்ட்ரா கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் என்கிட்ட கேள்விகளாக கேட்குறாங்க மக்கள் அப்படின்னு விஜேஎஸ் சொல்லியிருந்தார். அதே விஜேஎஸை நோக்கி தான் சாண்ட்ராவுடைய லட்சணத்தை பாரியா, யோ அவள் கீழே விழுந்தது காரில் இருந்து தள்ளிவிடப்பட்டதெல்லாம் உண்மைதான், மாற்று கருத்து இல்லை, விஜே பார்வதியும் கமருதீனும் தப்பு பண்ணியிருக்காங்க தான். ஆனால் பார்வதியும் கமருதீனும் கிச்சன் ஏரியாவில் நிற்கும் போது பார்வதியை பார்த்துட்டு பாத்ரூம்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்ட சாண்ட்ரா கூட்டிகிட்டு வரும்போது இந்த ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிக்கும்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு நான் வெளியில் வரமாட்டேன்னு சாண்ட்ரா பண்ண தத்ரூபமான நடிப்பு இப்போ வரைக்கும் நம்மளுடைய நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்திருக்கு. கமருதீன் செவனேன்னு ஆஃப் பாயில் போட்டு திங்கலான்னு கிச்சன் ஏரியாவுக்கு போயிருப்பான். அவனை அங்கேருந்து பார்த்து ஊரில் போகிற மாரியாத்தா ஏமேரில் வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் அவன். இந்த அம்மா பெட்ரூமில் நின்றுக்கிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு கதறி என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு இந்த கமருதீன் அப்படின்றவன் உள்ள போறான். போனதும் அப்படியே சைக்கோ கொலகாரனை பார்த்த மாதிரி அப்படியே முக்காடு எடுத்து போட்டுக்கிட்டு சபரி 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 அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் ஆடியன்ஸும் இவன் நடிக்கிறாடா, எல்லாம் மீறி போராடா அப்படின்னு உண்மையிலேயே சாண்ட்ராவை காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதை விஜேஎஸ்க்கு கண்டிப்பாக அனுப்பாமல் இருந்திருப்பாங்களா? பாரியா உன் மச்சானோட பொண்டாட்டிய எந்த அளவுக்கு ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு போய் இதை நம்பி நீ வந்து ரெட் கார்டு கொடுத்து வச்சிருக்கியா, ரெட் கார்டை ரிவோக் பண்ணுற அப்படின்னு விஜேஎஸை எவிக்டட்னு போட்டாங்க ஹேஷ்டேக்ல. அது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஊரில் இருக்க லெவலம் பார்த்துருப்பேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பிக் பாஸில் எவிக்ட் விஜேஎஸ்னு போட்டு அவன் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்கி பல பேரும் விஜேஎஸ் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கான நியாயத்தை வழங்குவாரா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, உண்மையிலேயே இந்த ரெட் கார்டை ரிவோக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாக வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி கர்நாடகா பிக் பாஸில் ஒரு நபருக்கு ரெட் கார்டுன்றது கொடுத்து அனுப்பப்படுது. வெளியில் அந்த நபர் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிக் பாஸ் மேலே கிரிட்டிசிசம் விமர்சனங்கள் வைக்கப்படுது. மக்கள் பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. அந்த நபர் எந்த
எந்த தப்பும் பண்ணலையே, எதுக்காக பிக் பாஸ் வந்து ரெட் கார்டு குடுத்து அனுப்பிச்சாருன்னு. அதுக்கப்புறம் அதே கர்நாடகா பிக் பாஸ்ல அதே நபர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப கூட்டிட்டு வந்த வரலாறுன்றது இருக்கு. ஆனா தமிழ் பிக் பாஸ்ல அப்படி நடந்ததில்ல. ஏன்னா பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு குடுத்தாங்க. திரும்ப பிரதீப் ஆண்டனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா கடைசி வரைக்கும் பிக் பாஸ் வந்து பிரதீப் ஆண்டனிய திரும்ப கூட்டிட்டு வரல. ஏன்னா கமலஹாசன் அவர்களுடைய ஈகோ அப்படிங்கிறது அந்த மாரி. கமலஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு ரெட் கார்டு குடுக்கும்போது டெமோக்ரட்டிஸ் ப்ராசஸ் மூலமாக நான் பண்றேன்னு சொல்லி, உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டே ரெட் கார்ட வந்து எடுக்க வச்சு, இருக்கிற பழியெல்லாம் தூக்கி அந்த கண்டஸ்டன்ட்ஸ் மேல போட்டாரு. நமக்கு விஜேஎஸ் கிட்ட ரெட் கார்டு குடுத்ததுல உடன்பாடு இல்லைனாலும், ஒரு விஷயத்த விஜேஎஸ் கிட்ட நம்ம பாராட்டி தான் ஆகணும். என்னன்னா, விஜேஎஸ்க்கு இருக்கக்கூடிய தைரியம். கமலஹாசன் மாரி இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட வந்து ரெட் கார்ட குடுத்து எடுக்க வைக்காம, அவங்கள பஸ்ஸுக்கடியில தூக்கி போடாம, பார்வதி, கமருதீன் 2 பேருக்கும் நான் குடுக்குறேன் ரெட் கார்டு. இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி, கமலஹாசன் அவர்கள் மாதிரி பயந்து கண்டஸ்டன்ட்ஸ வந்து பலி குடுக்காம, தானே முன் வந்து ரெட் கார்டை வந்து நீட்டியிருப்பார். அந்த ஒரு விஷயத்தில் விஜேஎஸை பாராட்டி தான் ஆகணும். அப்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ விஜே பார்வதி மற்றும் கமருதீனுடைய வாழ்க்கை கெடுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நபர் விஜய் சேதுபதி அவர்கள். அதனால தான் அவரை நோக்கி எல்லாரும் ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற கேள்வியை சமூக ஊடகங்களில் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி மக்கள் விஜே பார்வதியுடைய ஆதரவாளர்கள், கமருதீனுடைய ஃபேன்ஸு இவங்கெல்லாம் விஜேஎஸை டேக் பண்ணி அவருக்கு அழுத்தம் கொடுப்பதுனால அவர் ரெட் கார்டை ரிவோக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கமலஹாசனை விட மிகப்பெரிய அளவில் ஒரு ஈகோ கொண்ட பர்சனாக தான் நான் விஜய் சேதுபதி அவர்களை பார்க்குறேன். கண்டிப்பாக விஜேஎஸ் உடைய ஈகோவோ இந்த சேனலுடைய ஈகோவோ கீழே இறங்கி வந்து விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்குமே லைஃப் இருக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஈகோ அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி, ரொம்ப பெரிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசு அவங்களுடைய ஈகோ. அவ்வளோ பெரிய ஈகோவை அவங்க தூக்கி போட்டுட்டு ஒருபோதும் கீழே இறங்கி வந்து ரெட் கார்டை ரிவோக் பண்ணி, நாங்கள் பண்ணது தப்பு, அவசரப்பட்டு ரெட் கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. மாறாக என்ன செய்வாங்க அப்படின்னா, ரெட் கார்டு கொடுத்தது சரிதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு இந்த எபிசோடை பயன்படுத்துவாங்க. விஜே பார்வதி கமருதீனுக்கு எகெயின்ஸ்டான கருத்துக்களை முன்வைப்பாங்க. இதே திவ்யா கணேஷ் முன் வந்து சாண்ட்ரா பண்ணது ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைச்சாங்க. அது வந்து ப்ரோமோவில் வந்துருச்சு, 1 ஹவர் எபிசோட்லேயும் வந்துச்சு. திவ்யா கணேசை நிற்க வச்சு ரோஸ் பண்ணி, நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், நாங்கள் எவ்வளோ விஷயத்தை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ரெட் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருப்போம் தெரியுமா, சாண்ட்ரா ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கள் எல்லாரும், நாங்கள் ஹோஸ்டான நான், சேனலு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பிளான் பண்ணி ட்ராமா பண்ணிட்டோம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திவ்யா கணேசை விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ சாண்ட்ராவுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி வெள்ளை அடித்து இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர, திரும்ப விஜே பார்வதி மற்றும் கமருதீனை உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வர வேணாம், இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. அட்லீஸ்ட் அவங்க மேலே இருக்கக்கூடிய ரெட் கார்டை ரிவோக் பண்ணுங்கள். அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. இதைத்தான் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் நியாயமான முறையில் சமூக ஊடகங்களில் விஜேஎஸ்க்கு எதிரான கேள்விகளை முன் வச்சு வர்றாங்க. மக்களாகிய நீங்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு எதிரான உங்களுடைய கண்டனங்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை பகிர்றது மூலமாகவும் விஜேஎஸ் இந்த வாரத்தில் இல்லை இதுக்கு அடுத்த வாரத்தில் டைட்டிலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய களங்கத்தை துடைத்து அவருடைய எதிர்காலத்திற்கு வழி செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஜேஎஸ் ரெட் கார்டை ரிவோக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.